really nice to me on the sets. And எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அழகா இந்த மூவி எடுத்துட்டு போயிருக்கோம். அண்ட் கேமராமேன் சந்திரசாமி சார் அவ்வளோ அழகா இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஒரு ஆங்கிள் இது நல்லா இருக்கும்னு நான் அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு பி லைக் ரித்து இல்லை நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஐ பெஸ்டட் ஹிம் அ லாட். பட் ரொம்ப அழகாக எனக்கு காமிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கணுன்னு வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசாமி சார் ஃபார் பேரிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஃபிலிம் அ குட் கேமரா ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் சேஷா அண்ணா, அருமுக அண்ணா, அப்புறம் பிரியா அக்கா, அம்லு அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்ன செட்ஸில் ஃபுட்டுக்காகட்டும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப முடியல, ரொம்ப அழகான சேஃபாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். And to my extended family, Mr. Vasant and Mansurana for being here, thank you. And mom and dad, thank you so much for helping me, supporting me in the industry. Varadhukku support pannanga avanga but I'm sure they'll be watching this. So thank you so much, and thanks to God for giving me this opportunity and standing on this dais and speaking to all of you all. Press and media, please need all your support. நீங்க எல்லாமே I don't think we're going to go anywhere. So படம் வரும்போது போய் பாருங்க. It's a crime thriller movie. எல்லாருக்குமே பிடிச்சதுதான், சஸ்பென்ஸ்னா. ஸோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்குமே நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு தடவை ஸ்டேஜில் இருந்து பார்த்தேன். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு, அப்போ உங்கள் தொடைய அப்படியே வாடா அப்படின்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ ஒரு வீரமான மனுஷன். உங்களுக்கு என்ன சார் அப்படி கஷ்டம்? அவங்க மகன் இன்னைக்கு பேட்டியில் சொல்கிறாரு, எதுவும் ரூமரை கிளப்பாதீங்க அப்படின்னு. ராஜன் சார், உண்மையிலே அப்படி உங்கள் மனசுக்குள்ள என்னதான் சார் இருந்துச்சு? இந்த ஒரு மேடையிலையும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்க தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அவர் எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டல, அறிவுரை சொல்றாரு, புத்திமதி சொல்றாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்றது என்ன, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்துல இருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு கே ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அவ்வளவு ஒரு உறுதியான உடலோடு தான் நீங்க இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், அது உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை, வெள்ளை மனசை, உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக பேரரசாலாம் பல இடத்துல பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஆரி உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். நீங்க அவங்களோட சீனியரா இருக்கலாம். இருந்தாலும் வயது ஆக ஆக எனக்கு தெரியும், என்னோட அப்பா இறந்துட்டாரு இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு குழந்தை மாதிரி மனசாயிரும். தன்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாம அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டேன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார், அம்மா, அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு கே ராஜன் சார் தான் அப்ப இருந்து நினைச்சிட்டே இருந்தாரு. ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமால. எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனா பல பேர் சொல்லுவாங்க சினிமா ஒருத்தங்க கையில இருக்கு, அங்கிருந்து வெளியில வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்கிரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறவன். பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த தயாரிப்பாளரோட வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அது எல்லாம் உணர்ந்து கே ராஜன் சார் அடிக்கடி சொல்லிட்டே வருவார், என்னோட தயாரிப்பாளர் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும்
அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு மாற்று அரசியல் இப்போ வந்திருக்கு. அதை கைதட்டி பார்க்கறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்க சார். எனக்கு பல இடத்துல நீங்கள் புத்திமதி சொல்லிருக்கீங்க. இங்கே நான் வந்தப்போ கூட பல ப்ரெஸ்ஸுக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா சில இடத்துல நான் கே ராஜன் சார்னால தான் பிரபலமே ஆனேன். எனக்கு அவ்வளோ புத்திமதி சொன்னார். எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அவர் எனக்கு தந்தை மாதிரி. ஏன்னா மாணவனை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் இருந்தாதான் அந்த மாணவன் சரியா வரும். அதன் பிறகு நான் என்னோட வாழை சுருட்டி கொண்டு ரொம்ப ஜுனூனா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்லாம் போனேன். எவ்வளோ பெரிய ஆள் வேணா எடுத்துக்கங்க. சினிமா மட்டும் இல்லை, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்குதான் செய்யுது. நீங்க அதை வெளியில கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன். அதனால் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனா சொல்கிறேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க என்னோட சின்னவரா பெரியவரா இல்ல உங்க வயது உடையவனா என்னன்ற எனக்கு தெரியல. ஏன்னா உங்க கம்பெனில நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன். அந்த நன்றி உணவோட சொல்றேன். தண்ணியில இருந்து, டீயில இருந்து, கால் டிஃபன் மத்தியான சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனா ஒரு ஆள் இருந்து அரேஞ்ச் பண்ண ஆசைப்படுறார். நான் அன்னைக்கு ஃபுல்லாக கூடவே இருக்கேன். எல்லாரும் வராங்க, ஆறு சொல்லுவாங்க, போவாங்க. இவர் ஒரு பக்கம் ஃபோன்லேயே இருப்பார். வந்துருச்சா, அனுப்பிட்டியா, 11 இங்கே சாப்பாடு இருக்கணும். அப்புறம் போலீஸ் எத்தனை பேர் எண்ணுவார், பத்திரிக்காரர் எத்தனை பேர் எண்ணுவார். இது என்னன்னா ஒரு சினிமாவை நேசிக்க கூட வந்து அதை பண்ணுவோம். இந்த நட்பு பாரராஜா மேல நட்பு எப்படி இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா சில மேடையில் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான். அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இவர் சினிமாவை நேசிக்கிறாரு, சினிமா இயக்குநரை நேசிக்கிறாரு, இந்த கலையை நேசிக்கிறாருன்னு அன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் இன்னைக்கு வந்து உட்காந்து வாழ்த்துறாருன்னா சினிமா நேசிக்கக்கூடிய ஒரு நன்றினா. ஒரு இறுக்கமான சூழல், இதை மீறி பேச வேண்டிய சூழல். மாஸ்டர் மகேந்திரன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னா குழந்தை நட்சத்திரமாக தான் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னோம். அதுக்கப்புறமும் மாஸ்டர் மகேந்திரன் வந்துச்சு. இங்கே மாஸ்டர் ஒரு படத்தில் பின்னிட்டார், நல்ல பின்னிட்டார். அப்போ சில பேர் வந்து மாற அது வந்து ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். அப்போ குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் ஹீரோனாக்கு அப்புறம் மாஸ்டர் படத்தில் நடிச்சுட்டு மாஸ்டர் மகேந்திரன். அவர் எனக்கு சீனியர் தான். சொன்ன மாதிரி ஆமாம். உட்காருங்க. எதிரும் புதிரும் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, அதில் ஒரு குழந்தை நட்சத்திரம். சாட்டர்டேனா நான் போய் கூப்பிடணும், சாட்டர்டே வாங்கன்ட்டு. ஒரு கூடுவார் ஒன்றும் வந்து மாட்டார், அவர் ஆர்டிஸ்டில். வரேன் கூட வரணும்ல, வரேன்னு போன அர்த்தம். ஆமாம். அப்போ நான் சரி என்னடா திருப்பி பேசாரு, வரேன். அதுக்கப்புறம் டைலாக்
செலவிட்டோம். பல தருணங்கள் ஒன்றாக பயணித்தோம். பூஜையாக இருக்கட்டும், சில படம் பார்க்கவா இருக்கட்டும், ஆடியோ லான்ச் என் கையிலும் தயாரிப்பாளர் கே ராஜனின் அந்த இரும்பு கரங்களும் சேர்ந்து பல இசை தட்டுகளை வெளியிட்டிருக்கிறோம். நேற்றுலேருந்து இன்னைக்கு இப்போ கூட நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தர் ஒரு யாரோ தயாரிப்பாளர், ஒரு நடிகர், யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாருன்னா அந்த கேரக்டரை பொறுத்து நம்ம நம்பிடுவோம். பல வருஷம் முன்னாடி ஜிவி அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், ஜி வெங்கடேசன், அதான் நாயகன் படம், மௌனராகம் படம் தயாரிச்சு அவருக்கே ஒரு கடன் பிரச்சனை. அவர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை. அப்போ அதுக்காக காரணம் தெரிஞ்சது, இந்த கடன் தொழிலில் இறந்துட்டார். ஓகே, காரணம் தெரிஞ்சு நமக்கு. அப்போ இறந்துட்டார், என்ன ஒரு அணுவா போட்டோம். இப்படி ஒரு இவ்வளோ பிரமாண்டமாக படம் பண்ண ஒரு தயாரிப்பு இப்படியா அப்படிங்கிறது நம்ம ஆதங்கப்பட்டோம். இந்த கே ராஜன் ஒரு தைரியத்தின் அடையாளம், துணிச்சலின் அடையாளம். எவ்வளவு தன்னம்பிக்கை, எத்தனை பேருக்கு அவர் இந்த மேல அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. ஒன்னே ஒன்று தான், அந்த கே ராஜன் என்பவர் தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா, இது எல்லாத்தையும் விட ஒன்று சார், சினிமா மீது அக்கறை உள்ள மனிதன் சார். இந்த சினிமா நல்லா இருக்குன்னு நினைச்ச, உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு உன்னத உள்ளம் சார். நீங்க பேச சும்மா ஆவேசமா அவர் பேச, அப்பதான் அவர் முகத்துல ஒரு கவலையை பார்த்தோம். மற்றெல்லாம் போர்டு அவராட்டுக்கு அப்படி இருப்பார், இரும்பு மனித மாதிரி இருப்பார். நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன். எனக்கு கடன் வாங்கும்போது அவ்வளவு அவங்க சூழ்நிலை சொல்லி நாமள பாவம் பார்த்து கோடிக்கணக்கில் என் கடன் வெளியே இருக்கு. ஆனால் ஒரு ரூபாயை திரும்ப தர மாட்டேங்கிறான். கேட்டு பார்க்குறேன், தர மாட்டேங்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் பர்சனலாக எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கடன் கொடுத்து அவரால் வாங்க முடியலங்கிற மட்டும் தெரியும். ஆனால் எனக்கு என்ன, இது அவருக்கு அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்குமான்னு அது தெரியல. நம்ம பணம் கொடுக்க வேண்டிய இருக்குன்னா தான் போனால் போயிட்டு போகுது, 5 கோடியா 10 கோடியா தரலையா போ அப்படின்னு நினைக்கிறாள் தான் வராஜன் சார். இந்த முடிவு எடுத்தது பெரிய விஷயம். என்னன்னா இப்போ இண்டஸ்ட்ரி என்ன சார், இப்போது ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாலே படம் பண்ணி கடன் ஆகி இறந்துட்டாருங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் படம் பண்ணி பல வருஷம் ஆகிடுச்சு, அதுக்கும் வாய்ப்பு. ஆனால் இண்டஸ்ட்ரி நான் சொல்கிறேன், அவர் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது சினிமா படமான வரணும்ல, படம் வராங்க இல்லை வாங்க, நல்லா படம் பண்ணுங்க. வர தயாரிப்பாளர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்,